ஜெய் சாய்ராம். நம்முடைய சாயி சொந்தங்களுக்காக அநேக மந்திரங்களை நாம் சொல்லி வருகிறோம். இந்த மந்திரங்களுடைய பலன் மகத்தானது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மந்திரத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு வர்ற மந்திரத்தில் முக்கியமாக அநேக சாயி சொந்தங்கள் கேட்கறது என்னன்னா, அப்பா எங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் இருக்குது, திருஷ்டி தோஷம் இருக்குது, தேவையில்லாமல் எங்களுடைய வீட்டில் சண்டை வருது, பசங்க படிக்க மாட்டுறாங்க, அடிக்கடி நோய் வருது, அடிக்கடி ஜுரம், ஜலதோஷம், தலைவலி, பயம், பீதி, பதட்டம், தூக்கம் இல்லை, சண்டை, ஒற்றுமை இல்லை, இப்படி ஒன்றுக்கு பெரிய லிஸ்டே போட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உண்மையான காரணம் இதோ நிறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருக்குது, கெட்ட சக்தி இருக்குது. அதெல்லாத்தையும் விட தாண்டி கெட்ட சக்தி எங்கே இருக்குதுன்னா நம்ம மனசில் தான் இருக்குது. இந்த மனசில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா திருஷ்டி தான். சொல்லடி பட்டாலும் படலாம், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு நல்ல அழகான சட்டையை போட்டு போனாலே நம்ம பார்க்கக்கூடாதவங்க, நம்ம மேலே பொறாமப்படுறவங்க பார்த்துட்டாங்கன்னா அன்றைக்கி அந்த சட்டை கிழிஞ்சு போடும். அதில் ஏதாவது ஒரு கரைப்படியும் அல்லது ஏதாவது சேதம் உண்டாகும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். வாழ்க்கையிலும் அப்படி தான். நிறைய நம்ம நல்லா வாழும்பொழுது நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்கனால கண் பட்டுச்சுனால அது ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்குங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கண் கூட நம்மளும் பார்க்குறோம். கேள்விப்பட்டாலே போதும், இவன் நல்லா வாழ்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டாலே போதும், அந்த பொறாமை அந்த மனசு நம்மளை பற்றிய அந்த மனசு அவங்களை ரொம்ப பாதிக்கும். ஓ, இப்படி இருந்தவன் அப்படி ஆயிட்டானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நம்மளை உயர்ந்து அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பொறாமை ஏற்படுது. அந்த பொறாமையினால நமக்கு பாதிப்பு உண்டாகும். அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த மந்திரம். எது கண்ணா, இது கண் எது, கண் ஏறு இல்லை, கண் ஊறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய கண்ணால வந்த ஊருனால கெடுதல், கண்ணூறு, அதுதான் உண்மையான ஒரு சொல். இதை கண்ணூறு எப்படி ஏற்படுது அப்படின்னாலே அடுத்தவங்களுடைய பார்வை சரியில்லாதனால ஏற்படுது. நல்ல பார்வை நம்ம மேலே இல்லை, அப்படிதானே? ஸோ இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுறதுன்றது ஒரு பார்வை. ஓ, இப்படி ஆயிட்டானே, இப்படி இருந்தவன் பாவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்றது இல்லையா, அது வேற மாதிரி பார்வை. ஸோ இதுதான் பார்வை. அந்த பார்வையில் வரக்கூடிய கோளாறுகளை, கண்ணேறு கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய நல்ல மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம சாயங்காலத்துலேயும் சொல்லலாம், காலையிலையும் சொல்லலாம். காலையில் பூஜை போதோ அல்லது சாயங்கால பூஜை போதோ நம்ம இது சொல்லிட்டு வரலாம். சொல்லும்பொழுது எப்பவுமே ஒரு பலகை, மரப்பலகையோ, மணக்கட்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மரப்பலகையோ அல்லது துணி, தூய துணி அதை போட்டுக்கோ, இல்லை தர்ப ஆசனத்திலேயோ உட்கார்ந்துக்கிட்டு கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ உட்கார்ந்துக்கிட்டு அப்பாவை, சாயப்பாவை நினச்சி சாயப்பாவுடைய இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு உண்டான திருஷ்டி, நம்ம கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்தில் நல்லா வண்டி வாகனம் வாங்கி நம்ம சந்தோஷமாக நல்லா இருக்கிறன்றதை பார்த்துட்டு இந்த கண் திருஷ்டி வரக்கூடிய அந்த தோஷத்துலேருந்து நம்ம விலகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் இந்த மந்திரம். இப்போ நம்ம மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஜெயினே துர்தர்ஷாப்யாய அபராஜிதாய மம சகல திருஷ்டி தோஷம் நிவாரய நாசய சீக்கிரமேவ ஸ்வாஹா. ஸோ இந்த மந்திரத்தை நம்ம குறைஞ்சபட்சம் எப்பவும் போல 108 முறை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா, இது 108 முறை மட்டுமல்ல, இந்த திருஷ்டி தோஷம் எப்போ உங்களுக்கு இதுலேருந்து விலகி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு எப்போ நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் சொல்லிட்டு வரணும். நமக்கு திருஷ்டி இல்லை, நம்ம மறுபடியும் சுகமாக நல்லபடியாக இருக்கிறோம், தோஷம் இல்லை அப்படின்னு மனசில் எப்போ படுதோ அது வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். சாயப்பா கண்டிப்பாக இந்த திருஷ்டி தோஷத்துலேருந்து நம்மளை விலக்கி சந்தோஷமாக வாழ வைப்பார். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.